ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு பக்காவான சைட் டிஷ். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். என்னுடைய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சில டிப்ஸுகள் ஷேர் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். உப்பு ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த தோல் ஈஸியாக உரிக்க வரும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு விசில் விட்டுறலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ 3 விசில் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கிடலாம். கிழங்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம உப்பு போட்டதுனால நமக்கு ஈஸியாக உரிக்க வரும். ஆனால் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம இதை உரிச்சு எடுக்கலாங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துக்கிடுவோம். இது செய்கிறதுக்கு நமக்கு அதிக எண்ணெய் தேவையில்லை. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் அதிகமாக செவக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு லைட்டாக வதங்கி வந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம லேசாக வதக்கிக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிறணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் நம்ம லேசாக வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம வேக வச்சு நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. இப்போ அதை ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விஸ்கு மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கடலை மாவை இப்போ நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். நமக்கு கிரேவியுடைய அளவு நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அது நீங்கள் கிழங்கு கம்மியாக இருக்கிற அந்த டயத்தில் கிரேவி அதிகமாக வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கடலை மாவை கூட 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் அந்த கிழங்கு கிரேவியோடு நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவியுடைய அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உப்பு மசாலா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். இது ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவோங்கிற அளவுக்கு இது டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ உருளைக்கிழங்கை வந்து நம்ம ஈஸியாக எப்படி வந்து உரிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸை நம்ம பார்க்கலாம். நம்ம உப்பு போட்டதுனால நமக்கு வந்து நார்மலாக நம்ம உரிக்கும் போது வரும். ஆனால் நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வந்து உரிக்க வரும். ஒரு கத்தி வச்சு லேசாக நம்ம நடுவில் மட்டும் கீறி விட்டு இப்போ நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா அது உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுகளும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.